வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் மாடி தோட்டத்தில் செடி புதுசாக வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கேன். புதுசாக வச்ச செடி அது துளிர் விட்டு எப்படி மொட்டு வச்சு பூ பெருசு பெருசாக வர்றதுன்றதுக்காக நான் சில உரங்கள் கொடுத்து நான் வச்சுருக்கேன். அது எப்படி கொடுக்கணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி போய் பார்ப்போம். வாங்கப்பா, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. பெல் பட்டனையும் தொட்டு விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்கப்பா, வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை பாருங்கப்பா, அது என்ன உரம்னா கருப்பு உளுந்து தோல். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம கருப்பு உளுந்து பயன்படுத்துறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த கருப்பு உளுந்து தோல் தான் அந்த உரம். அது இது பாருங்கள், இதில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் நாட்டு சக்கரை வாழைப்பழம், நல்லா கனிஞ்ச வாழைப்பழத்தை நான் கொஞ்சம் போல் வேப்பம் புண்ணாக்கு போட்டு இதோட ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் நல்லா நுரைச்சி வச்சு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இது கூட நம்ம இப்படி கலந்துக்கிடலாம். வாழைப்பழம், நாட்டு சக்கரை, வேப்பம் புண்ணாக்கு, இது வந்து அந்த கருப்பு உளுந்து தோல். இதுதான்ப்பா அந்த உரம். நான் வாங்கின செடிக்கு நான் வச்சு ஒரு மாதத்தில் இந்த மழை பெஞ்சு செடியெல்லாம் ரொம்ப வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரே கவலையாக இருந்துச்சு. சரி, என் நண்பர் ஒருத்தர் சொன்னார். அவர் வந்து நர்சரியில் நான் ஒரு தடவை செடி வாங்க போயிருக்கப்போ அவர்கிட்ட சொல்லவும், நீங்கள் இந்த மாதிரி உரம் கொடுங்க, அந்த வெங்காய விதை கொடுத்தாருன்னு சொன்னேன். அவர் சொன்ன பிறகு நான் அந்த உரத்தை வாங்கிட்டு வந்து நான் வச்ச பிறகு தாப்பா அந்த செடியெல்லாம் அவ்வளவு துளிர் விட்டு மொட்டு விட்டு வந்திருக்கு. இப்போ இது கூட சின்ன வெங்காயமும் வாழைப்பழ தோல், உருளைக்கிழங்கு தோல், இது 3 அரைச்சி இதை வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பாருங்கப்பா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து வந்து கால்சியம் நிறையா இருக்குது சுண்ணாம்பில். வாழைப்பழத்தோலில் பொட்டாசியம், ஸோ இதில் வந்து கால்சியம், இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒன்றா கொடுத்தா அந்த செடிகளுக்கு ரொம்ப சத்து. அதனால இது பாருங்கள், இது வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் சுண்ணாம்பு கல் வாங்கி ஊற போட்டு நான் வச்சுருக்கேன். நான் தக்காளி செடிக்கு இதைத்தான் நான் கொடுப்பேன் ஊற்றி கீழே வீட்டு தோட்டத்தில். இந்த சுண்ணாம்பு தண்ணியவும் நம்ம ஊற்றி இப்படி பிசைஞ்சுக்கிடணும். பிசைஞ்சு இதை அப்படியே உருண்டை பிடிச்சி ஒரு உருண்டையாக நம்ம ஒரு செடிக்கு இப்போ நம்ம கிளறி விட்டுருக்கோம்ல, அதில் வச்சு மூடி விட்டுட்டு மேலே தண்ணியை ஊற்றி விட்டுறணும். நீங்கள் ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நம்ப மாட்டேங்க, அப்படி வரும்பா செடி. வாங்கிட்டு வந்து வச்ச செடி, புது செடி, அத்தனை துளிர் விட்டு நான் வச்சு பார்த்துட்டு சரி இந்த வீடியோவை நம்ம பிள்ளைங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நான் இன்றைக்கி இதை உங்கள்கிட்ட இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன்ப்பா. நீங்கள் செஞ்சு பாருங்கப்பா. நம்ம இப்போ எந்த உரம் நம்ம செடிக்கு கொடுத்தாலும் நம்ம வந்து முதல்ல நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுறணும். இப்போ இது வந்து என்னென்னா நான் மாட்டு தொழு உரம் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், மண் வந்து எப்பயுமே செடியில் இந்த மாதிரி பொதுன்னு இருக்கணும். பாருங்கள், அப்போ தான் அந்த காற்று உள்ளே போய் செடி வந்து ரொம்ப நல்லா நம்மளுக்கு வரும். இது வந்து பிச்சு செடி இப்போ புதுசாக நான் வாங்கி வந்து வச்சுருக்குது. 6 மாதம்தான்ப்பா ஆகுது. பாருங்கள் எத்தனை துளிர் விட்டு எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ புதுசாக நீங்கள் மாடி தோட்டத்தில் முன்னாடி பார்த்த செடிகள்லாம் வேறு. இப்போ இதெல்லாம் வந்து நான் புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது அதே மாதிரி தான். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வேருக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டிங்கன்னா பாருங்கள், என் செடியில் என் தொட்டியில் மண்ணுகள்லாம் எவ்வளோ பொலன்னு இருக்குன்னு பாருங்கள். நான் இந்த உரத்தை வச்சு தாப்பா நான் வந்து என் செடியெல்லாம் புதுசாக பாருங்கள் எவ்வளவு, இந்த ஒரு முதில் எத்தனை மட்டும் வந்திருக்குன்னு பாருங்கள். நான் கொடுத்த உரந்தே இந்த உரந்தே இப்போ இது நல்லா வேலை செஞ்சு. சரி, அதுக்கப்புறம் தான் சரி இது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறலாம் அப்படின்னு இப்போ நான் அந்த வீடியோவை போடுறேன்ப்பா. இந்த உரம் நல்லா வேலை செஞ்சுருக்கு, என்னாலே நம்ப முடியலை. இந்த செடியெல்லாம் இப்போ நான் புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சதே. இந்த பாருங்கப்பா, இந்த கருவேப்பிலை செடி நான் வாங்கிட்டு வந்து வச்சு ஆகஸ்ட்டில் வாங்கிட்டு வந்து வச்சேன். இந்த மழைக்கு ஒன்றுமே இல்லாமல் புறம் போயிடுச்சு.
அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் காலி டப்பாவில் இந்த பாருங்கள் கம்போஸ்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். இது கீழே ஓட்டையை போட்டு காய்கறி கிச்சன் கழுவெல்லாம் கீழே மண்புழு உரம் கொஞ்சம் மண் போட்டு இதில் மேலே வேஸ்ட்டெல்லாம் போட்டு நம்ம இப்படி வச்சிட்டோம்னா ரொம்ப வீக்காக இருக்க செடியெல்லாம் இந்த தண்ணி அழுகி கீழே வந்து பாருங்கள். இப்போ நான் இதை பார்த்துட்டு நீ வரலைன்னா நான் தூக்கியே போட்டுருவேன்னு நான் சொல்லிட்டு போனேன். அது எனக்காக பாருங்கள் எப்படி எவ்வளோ துளிர் விட்டு எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாரு. கருவேப்பிலை செடி நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் செடியில். இது வந்து பாரிஜாதம்ப்பா. இதுவுமே அந்த மாதிரி தான். இந்த பாருங்கள், இந்த மழை நவம்பரில் பெஞ்ச மழையில் என் செடியெல்லாம் வீணாயிடுச்சு. இப்போ நான் உரம் 2 தடவை நல்லா உரம் கொடுத்துட்டேன். இதை பாருங்கள், புதுசாக துளிர் விட்டு வருப்பாங்க. இதெல்லாம் இப்போ புதுசாக துளிர் விட்டு வந்தது பாரிஜாத பூ. இது அதே மாதிரி இந்த பாருங்கள், நல்லா கட்டத்தில் காட்டு. இந்த பாருங்கள் பூ வச்சுருக்கு பாருங்கப்பா, பாரிஜாத பூ. இது பூக்கட்டும், அடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த பாருங்கள், நீங்கள் இந்த பாருங்கப்பா, இதெல்லாம் இப்போ புதுசாக வந்தது. நான் கொடுத்த உரத்துல தான் இந்த மாதிரி பாருங்கள் எத்தனை மொட்டு வச்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த காலையில் வந்து பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்று சரி இன்றைக்கி அதைத்தான் ஒரு வீடியோ போடலான்னு இந்த உரத்தை உங்கள்கிட்ட நான் காட்டி வீடியோ போடலான்னு பார்க்குறேன். இப்போ இந்த பாருங்கள் என்னுடைய மண்ணெல்லாம் தொட்டியில் பாருங்கள் ரொம்ப பொதுன்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இப்போ மண்ணை கலவை பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, நான் மண் கலவை ரோஸ் செடிக்கு எப்படி போடுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் கிளாசிக் தமிழ் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மண் கலவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு, நான் இப்போ ஆட்டு உரம் எனக்கு கிராமத்தில் கிடைக்கும், ஒரு கைப்பிடி நான் அதை போட்டு விட்ருக்கேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுறணும். நம்ம என்ன உரம் கொடுக்குறோமோ, நம்ம எப்படி வெரைட்டியாக சாப்பிட்றோம், அதே மாதிரி செடிகளுக்கும் நம்ம விதவிதமாக நம்ம கொடுத்தோம்னா அது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நிறைய. இதெல்லாம் இப்போ புதுசாக வச்சுருக்கேன். இப்போ தான் வச்சுருக்கேன். இது வச்சு இப்போ 2 மாதம்தான் ஆகுது. இது ஒரு கனகாமரம். இதில் பாருங்கள் பப்பாளி கண்டு கூட வந்திருக்கு. இந்த மல்லிகை செடியெல்லாம் நான் மழைக்கு ரொம்ப வீணாக போய் வராதுன்னுட்டு இருந்தேன். நான் கொடுத்த இப்போ இந்த உரத்துல தான் பாருங்கள் இப்போ புதுசாக அந்த துளிர்லாம் இப்போ புதுசாக விட்டுருக்கு. இந்த பாருங்கள், இந்த துளிர் பூரா புதுசாக விட்டுருக்கு. மண்ணை களைச்சி விட்டுருங்க. இது மல்லிகைப்பூ செடி. இதில் பாருங்கள் சீத்தாப்பழம் விதை ஊண்டி விட்டுருந்தேன், அது வந்திருக்கு பாருங்கள். இதில் நான் கம்போஸ்ட் வச்சுருக்கேன்ப்பா. மல்லிகைப்பூ செடி நல்லா வரட்டும்ன்றதுனால அந்த கிச்சன் கழிவெல்லாம் அதில் இப்போ போட்டு இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இது இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சதே. பாருங்கள் அந்த உரம் கொடுக்கவும் எப்படி இருக்குதுன்னு, துளிர் விட்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கிளச்சி விட்டுட்டு, இது பாருங்கள் பன்னீர் ரோஸு. இது இப்போ புதுசாக நான் வாங்கிட்டு வந்து வச்சது. உங்களுக்கே தெரியும், நான் மாடி தோட்டத்தில் முன்னாடி காட்டினது போன வருஷம்லாம் வேறு செடி. அதெல்லாம் இப்போ நான் கொண்டு என் மகன் வீட்டில் வச்சுட்டேன், இடத்துல தோட்டத்தில் கீழே. இது இப்போ புதுசாக வாங்கி நான் வச்சுருக்கிறது. இதுக்கு இந்த உரத்தை கொடுத்தா புதுசாக அது துளிர் விட்டு நம்ம வச்ச செடி துளிர் வருமோ வல்லையோண்டு நம்ம வந்து பார்த்துட்ருப்போம். நீங்கள் இந்த உரத்தை கொடுத்து பாருங்கள், வச்ச ஒரு 10 நாள்லேயே உங்களுக்கு புதுசாக துளிர் விட்டுரும். பாருங்கப்பா, நம்ம கிளறி விட்டுருக்கோம்ல, இதில் நல்லா அடியில் இந்த பாருங்கள் நல்லா ஒரு உருண்டை அளவுக்கு இப்படி வச்சு மண்ணை போட்டு நல்லா மூடி விட்டுருங்க. மூடி விட்டு தண்ணி இப்போ ஊற்றக்கூடாது. சாயங்காலம் போல் இப்போ நான் காலையில் நம்ம வைக்கிறோம்னா சாயங்காலம் தண்ணி ஊற்றணும். இந்த பாருங்கள் எல்லா செடியிலையுமே இந்த மாதிரி நல்லா ஒரு உருண்டை அளவுக்கு. ஏன்னா நம்ம வேப்பம் புண்ணாக்கெல்லாம் அதில் போட்டுக்கிறதுனால நீங்கள் நினைக்கலாம் எறும்பு வரும்னு, எறும்பெல்லாம் வரவே வராது. வேப்பம் புண்ணாக்கு கலந்துருக்கோம், நம்ம சுண்ணாம்பெல்லாம் ஊற்றிருக்கோம், அதனால் எறும்பு வராது. நல்லா இந்த மாதிரி வச்சு அனுப்பி விட்ருங்க. பாருங்கள் இந்த செடியை பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நான் வச்சேன். வைக்க வந்தாப்பா எனக்கு இப்படி துளிர் விட்டு இப்படி வந்திருக்கு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு.
ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து வச்சு விட்டு இந்த மாதிரி மூடி விட்டுருங்க. எத்தனை மண்புழு இருக்குன்னு பாருங்கள். இந்த செடியில் இவ்வளோ மண்புழு இருக்கிறது எல்லாம் நல்லது. இது இது கருவேப்பிலை கண்டில் இந்த மண்புழு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை இந்த கம்போஸ்ட்டை நீங்கள் இந்த இதில் கூட போட்டு இதுக்கு மேலே தண்ணியை ஊற்றி விட்டிங்கன்னா அது நல்லா ஊறி 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 அந்த தண்ணி சொட்டு சொட்டாக இறங்கி நல்லா வந்துடும். பண்ணிடலாம். ஏன்னா கட் பண்ணத்தே இது வளரும். அதனால் இதை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா அது அப்படியே அந்த மொட்டு தண்ணி ஊற்றிட்டோம்னா நல்லா அப்படியே வளர்ந்துடும். இப்போ இந்த புதினா நான் 2 வருஷமாக வச்சுருக்கேன் இந்த செடி தொட்டியில். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. புதினா நிறைய சளி, இருமல், புதினா துவையல், புதினா சட்னி அப்படின்னு வச்சு எல்லாம் நம்ம வாட்டுக்கு சாப்பிட்லாம். இப்போ எல்லாம் இந்த ஊரடங்கை வேற போட்டு விட்டாங்க. எங்கே கடைக்கு போகிறது? நான் இருக்கிறதெல்லாம் கிராமம். புதினா மல்லித்தலையே வாங்க முடியாது. அதனால தான் எல்லாத்தையுமே நான் வீட்டில் போட்டு நான் வச்சுக்கிறது. ஒரு 2 தொட்டியில் ஊண்டி விட்டோம்னா நம்ம வாட்டுக்கு வருஷத்துக்கு புதினா கவலை இல்லாமல் பிரியாணிக்கெல்லாம் புதினா ஓட்டாத்தான் பிரியாணிலாம் நல்லாயிருக்கும். எங்கே போய் வாங்குறது? டவுனில் இருக்கவங்களுக்கு பரவாயில்ல, நம்மளாம் கிராமத்தில் இருக்கோம். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டா பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ புதினா பட்டுக்கு. இது இப்போ கட் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம தண்ணி ஊற்றினோம்னா இன்னொரு 1 மாதத்தில் நல்லா எல்லாம் வளர்ந்து தளன்ட்டு வந்துட்டோம். பாருங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். புதினா மல்லித்தலையெல்லாம் இந்த மாதிரி மல்லித்தலையெல்லாம் ரொம்ப சவாலானதாக இருந்துச்சு. நான் அதை விதை நேர்த்தி பண்ணி மல்லித்தலையை மீன் அமிலம் இல்லைன்னா புளிச்ச தண்ணியில் கூட மோரில் கூட கலந்து காய வச்சு போடலாம். இப்போ என் வீட்டு மாடி தோட்டத்தில் நான் வெட்டின புதினா, அறுவடை பண்ண புதினா பாருங்கள் எவ்வளோ தளன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பர்.